Namaskaram and welcome to yet another episode of Chat with Chanakya. இன்னைக்கு நாம் மீட் பண்ண போகிறவர் எப்படி அவரை பற்றி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பன்முகம் கொண்டவர். அண்டு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே வரவா எல்லாருமே செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவள் சொல்கிற விஷயம்தான் முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இல்லை, சயின்டிஸ்ட்னு சொன்னால் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சார் அவர். பட் அதுலேருந்து பாதை மாறி ஹீ இஸ் எ கன்சல்டன்ட். அண்ட் அதாவது அவர் வந்து ஒரு ஏசிஎஸ், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், இது அதாவது அவர் பண்ணாத இதுவே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு படிப்பறிவு உண்டு. அண்டு இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் போய் படிச்சிருக்கார். அண்டு பல சேரிட்டிஸில் இன்வால்வ்டாக இருக்கார். ஹீஸ் ஒரு கன்சல்டன்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல்லி இன்க்ளைன்ட் பர்சன்ட், ஒரு வேதாந்தத்தில் ஈடுபாடு கொண்டவர், ஒரு கவிதை எழுதுகிறவர், சினிமா துறையிலையும் அவருக்கு வந்து ஈடுபாடு உண்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஆல் ரோல்ட் இன் டு ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட நெருங்கிய நண்பருங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அப்படிப்பட்ட பன்முகம் கொண்ட அவர் வந்து ஆர்எஸ் முரளி, டாக்டர் ஆர்எஸ் முரளி. அண்ட் அவர் வந்து ஐ ஆம் வெரி ஷுவர் தட் லாட் ஆஃப் ஒரு இன்சைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அவர்கிட்ட பேசுகிறபொழுது. ஸோ வெல்கம் டு த ஷோ டாக்டர் முரளி. அஃப்கோர்ஸ் டாக்டர்னா பிஹெச்டி வாங்கின டாக்டர். ஓகே, இப்போ டு பிகின் வித் எனக்கு என்னென்னா, ஐ வாஸ் டோல்ட் ஆர் ஐ ரெட் சம்வேர்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் அப்பா வந்து பராசக்தி படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் நாட் இப்போ பரபரப்பாக பேசப்படுற பராசக்தியை பற்றி நான் சொல்லலை. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி. வாஸ் யூ இன்வால்வ் இன் எனி வே வித் தட் பராசக்தி? No. I think that's not true. He was involved with Shivaji Ganesan my father as a filmmaker, but Parashakti came in 1952. But 10 years before that, there was a blockbuster which is being talked even today called Kannagi. Oh, okay. So my father was the director of Kannagi, Jupiter Pictures odudu, and it was a trendsetter in those days. Okay. Appa was possibly one of the youngest film directors. He was 27, 28. Appa peru came R.S. Mani. R.S. Mani. Okay. R.S. Mani. Then Appa in his journey he did 14, 15 films. Varisiya, almost all of them were box office hits, like what to say, Krishna Bhakti with P.U. Chinnappa. Adukapram வந்து lot of films, own film Maman Magal, blockbuster with Gemini Ganesan. Then N.S. Krishnan's, Appa was N.S. Krishnan's favorite. Oh. So அவரோட brother N.S. Deraviyam produced a film called Punarjalmam. Shivaji Ganesan Padmini. Okay. So like that. And Appa started his career in modern theatres. So TRS, he called Appa and said, Mani, you have to direct a film cholittu AVM Rajan Pushpalata oda Chitranginu pannar. But otherwise various films and lot of accolades. ஓகே ஓகே. இல்லை, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா பீப்புள் மைட் பர்ஹாப்ஸ் திங்க் தட் நம்ம ஃபிலிமை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன, ஏன்னா யூ ஆர் அசோசியேட்டட் இன் சம் வே ஆர் தி அதர் வித் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. அதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட். Definitely I need to also register a point that people like Sridhar, Mukta Srinivasan, all these people have worked with father. Okay. Before they came up really well in the field. So to that extent, yes. So you are connected with பார்த்திருப்பேள் அவளோட பர்ஹாப்ஸ் எல்லா டைரக்டர்ஸையும் பார்த்திருப்பேள்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து ஃபிலிம் டைரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம். நவ் யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் எ கன்சல்டன்சி ஃபர்ம்.
Maybe you are the director or managing director, whatever it is. So அந்த கன்சல்டிங் firm எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும், பிகாஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ interact on the levels of the governmental level, not only national, international governments-ஓடலாம் கூட இது இருக்குது உங்களோடது இல்லையா? ஸோ when and how it started, ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் உங்களை பற்றி சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு வந்து சயின்டிஸ்ட், ஐ மீன் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், ஆல் தோஸ் திங்ஸ். நோ, ஸோ ஐ வுட் லைக் டு நோ அபவுட் திஸ் கன்சல்டன்சி firm. It's very interesting. நான் வந்து basically I got qualified as chartered accountant and was doing my practice. அப்போது I wanted to be very, very different. So I started specializing in organizational failures. Oh, people who look at success of organizations, I started looking at failures of organizations. Oh, okay. So அந்த மாதிரி பண்ணும்பொழுது, cutting the story short, I got a great opportunity at a very young age, in my 30s, to do an advisory position with the government of Kerala. Okay. Which 30வது வயசுலயே 32-33 around 30s, yeah 30sல. That was a great learning for me. அங்க இருக்கிற அந்த governmental institutions and other things restructure பண்ற ஒரு இது. And as you know, Bengal and Kerala have always been, you know, left states. And therefore அங்க வந்து நாங்கள் பண்ண governmental restructuring பார்த்துட்டு, okay, there was a professor in London School of Economics called Tom Nossiter. Okay. He invited me as a Commonwealth and British Council scholar, and I went அங்கே யூகேக்கு போய் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அப்போதான் மார்கரெட் தாச்சர் வாஸ் ஹேவிங் பிரைவேடைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எட்ஸெட்ரா, அண்ட் ரஷ்யா வாஸ் பிரேக்கிங் டவுன். இதில் வந்து இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் கன்சல்டிங் ஜஸ்ட் காட் இன் டு மை சிஸ்டம். ஸோ கம்மிங் பேக், ஸோ கேரளாலேருந்து ஐ மூவ் டு சென்னை, அண்ட் late 90s, 99, 2000, I worked with my alma mater where I did my CA, NC Rajgopal. It's a 100-year-old firm. And possibly at a point of time, அவதான் only CA firm who specialized in film audits. Okay. So அங்கேயும் போய் சினிமா, எல்லா சினிமா கம்பெனியும் ஆல்மோஸ்ட் அப்போ அன்னைக்கு இருந்த லேட் 70s early 80s இருந்த அத்தனை சினிமா கம்பெனி ஆடிட்டும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நான் வந்த பிறகு along with them we started consulting firm. So இன்னைக்கு வந்து that consulting firm has completed more than 25 years. Okay. And we specialized both in government related and private related. Okay. திருப்பியும் அதே தான் எங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா to avoid organizational failures. Okay. Therefore, how to make organization successful. Okay. இவ்வளவுதான். ஸோ உங்கள்கிட்ட வந்தால் சக்ஸஸ்க்கு உண்டான ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கலாம். ஃபார்முலா, பட் எங்களோட டேக்லைன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். We call it as values based consulting. Okay. It is not value based consulting. Okay, values na panam. Values na beyond panam. Na evlo ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஒரு எஸ்ல வந்து எஸ் தான். Yes, it makes all the difference. Okay. Right. And the values based consulting la we define 4 values, sir. First value is professional value. When you come to me, எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் for your benefit. So that is the first part. Second is ethical values. I should not be doing only for the sake of money. Right? The third one is human values. எங்க கன்சல்டிங்ல ஏதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ if it is going to affect any section of the society, we don't take up. Okay. And anyway, I can't go deep into that. I know. There are several occasions when we have given the party, just have a cup of tea and leave. Because whatever you're going to do, இது affect our people. And that's the third. And fourth, I mean, you have made it very clear. Absolutely. And fourth and most important, spiritual values. Yeah. What are these? There is no difference between you and your work. அதாவது நீங்கள் அதான் அந்த வேல்யூஸுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தட் யூ கிவ், ஏன்னா வேல்யூஸை சும்மா சொல்கிறதுங்கிறது வேறு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது தான் அதோட மகத்துவம் தெரியுது.
Now, okay, as a consulting firm, you are doing all these things governmental level. இது வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து எப்படி சக்ஸஸாக மாற்றுறது. At the same time, I also know that you are a teacher. அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு what attracted you to get into that? வெரி சிம்பிள் சார். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எல்கேஜி ஆர் வாட் எவர், அந்த காலத்தில் கிண்டர் கார்டன் எல்லாம் சொல்லுவோம், அந்த டயத்துலேருந்து ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் வித் மை குருஸ். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு கேட்டேன்னா, ஐ ஹவ் பீன் டாட் பை பெஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். ஸோ முதல்ல சங்கர பால வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலு, அடுத்தது பால குருகுல்னு ஒரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் பால பவன்னு பத்மசேஷாத்ரி. ஓகே. ஸோ எல்லாமே பாலா, ஆனால் ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு பேக்ரவுண்ட். சங்கர பால வித்யாலயா வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் வெல் டிசிப்ளின்ட் ஸ்கூல். ஓகே, ரைட், டி நகர் தான். அப்புறம் பால குருகுல் டங்கன் கிரீன்லெஸ்னு ஒரு ஐரிஷ்மேன், அவர் வந்து இவரோட அன்னி பெசன்ட் கூட ஒர்க் பண்ணார். ஓகே. ஹி ஹஸ் ரிட்டன் சோ மச் ஆன் இந்தியன் ஃபிலாசபி. ரைட், he has, so gospel ofனு நிறைய 10-15 வால்யூம் எழுதியிருக்கார். தியோசபிக்கல் சொசைட்டி பப்ளிஷ்ட். கிரேட் மேன், கிரேட் ஃபிலாசபர். அவர் எப்படி ஸ்கூல் பேர் பால குருகுல், குருகுலம் கான்செப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பத்மா சேஷாத்ரி, மை ஆல்மா மேட்டர், ரியல் ஆல்மா மேட்டர், மிஸ்ஸஸ் YGP. எனக்கு வந்து என்னை பெற்றெடுக்காத அன்னை, அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் வரும்போது ஐ ஹவ் சீன் பெஸ்ட் ஆஃப் தி டீச்சர்ஸ். நான் கிளாஸ் 7 or 8 படிக்கும்பொழுது மிஸ்ஸஸ் YGP நாங்கள்லாம் பேசின்னு இருக்கும்போது எ கான்செப்ட் கேம். வி ஸ்டார்டட், மிஸ்ஸஸ் YGP செட், வி வில் ஹெல்ப் த ஸ்லம் சில்ட்ரன் அரவுண்ட் த ஸ்கூல். ஸோ நாங்கள் ஸ்கூல் பசங்க நாங்களே படிக்கிறோம், ஆனால் எங்கள் ஸ்கூலில் நுங்கம்பாக்கத்தில் நாங்கள் வி யூஸ் டு பிரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் the nearby slums, and teach them particularly English and mathematics. Fantastic. Okay. So we used to call it a sunshine club. அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ தான் எனக்கு வந்து ஓஹோ இப்படி பாடம் எடுக்கிறது, குழந்தை என்னோட பெரிய பசங்களுக்கெல்லாம் நான் எடுப்பேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது. ஆஃப்டர் ஐ ஃபினிஷ்ட் மை CA, ACS, ICW எல்லாம் முடித்த உடனே நான் கேட்கவே இல்லை. அவளே என்னை வந்து சார் கிளாஸ் எடுக்கணும். அப்போலேருந்து மை ஃபஸ்ட் கிளாஸ் ஐ ரிமெம்பர், நான் செட் ஆஃப் ACS ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தேன். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் தி மை கிளாஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் டபுள் மை ஏஜ். தே வர் ஆல் ஒர்க்கிங். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஐ காட் இன்ஸ்பயர்ட். லாஸ்ட் 40 years அப்பா ஐ ஹவ் பீன் டீச்சிங் professionals, government employees, and in the last 10-15 years intensively students. Okay. So I also preparing them for what is called as a ACCA program. Okay. It's a international, very similar to CA, started in UK. Okay. But we are the platinum partners for them, and I enjoy teaching. I think as much as my students do enjoy my classes. Okay. So எனக்கு வந்து teaching is what I love. Gives you a lot of Atma Tripti, as you say. Atma Tripti, we are able to build the next the citizenry. And also இப்போ ரீசன்ட் டயத்தில் என்ன ட்ரெண்டுன்னு கேட்டால், the student, நீங்கள் சாக்ரட்டிஸ் காலத்துலேருந்து எடுத்துட்டா கூட there is always a generation gap. இப்போ AI வந்தப்புறம் the generation gap is இன்னும் ஃபாஸ்ட்டாக ஜென்ரேஷன் churn out ஆகுது. ஏர்லியர் 10 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன், அப்புறம் 5 வருஷத்துக்கு, இப்போ வருஷம் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ நம்ம நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஹேஸ் டு பி த சேம், what they need, but the methodology has to be totally different. Totally. The approach itself is different. So angada number daily we have to update, unlearn, yeah, to relearn, which is called as updating. Right. We need to unlearn to relearn. So adu pandradhanaala there is a lot of energy. Sir, இப்போ நீங்கள் வந்து அந்த 4 வேல்யூஸை பற்றி சொன்னீங்க, எத்திக்ஸ் எல்லாம். ஐ நோ யூ ஆர் வெரி எத்திக்கல், நாட் ஒன்லி ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை, ஈவன் இன் அ பர்சனல் லைஃப், அண்ட் ஆல்சோ யூ ஆர் வெரி ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களை வந்து உங்கள் ஆஃபீஸில் மீட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ரமண மகர்ஷி
படம் ஒன்று வச்சுருந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது, ஏன்னா டெஃபினட்டாக அது ஏதோ லிங்க் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு அது நம்மளோட ஃபஸ்ட்டு மீட்டிங் ஞாபகம் இருக்கா? அண்ட் அந்த ஒரு ரமண மகரிஷியோட ஒரு இன்க்ளினேஷன் உங்களுக்கு எப்படி? சார், ஐ கேன் நாட் forget our first meeting for good or bad reasons. But jokes apart, spirituality has been part of my life. ஏன்னு கேட்டேன்னா, அப்பா வந்து 14-15 வயசுலேயே ரமணாசிரமத்துக்கு போய் இந்த ஃபார்மேட்டிவ் ஏஜஸ் ஆஃப் ரமணாசிரம் அண்ட் ஆல்சோ அப்பா அங்கே இருந்ததுனால அது வந்துடுத்து. ஈ டைரக்ட்லி இன்டராக்டட் வித் த லாஸ்ட் டைரக்ட் டிவோட்டி ஆஃப் Vivekananda, who was Swami Nirmalananda, who went to Trivandrum and attained Samadhi. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் சிவானந்தா ஆஃப் ரிஷிகேஷ், அப்புறம் சின்மயானந்தா, அதுக்கப்புறம் வேதாத்ரி மகரிஷி. இன்ஃபேக்ட் வேதாத்ரி மகரிஷி எங்கள் வீட்லேயே 7 வருஷம் எங்கள் கூட இருந்தார். நாங்கள் தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். ஓகே. அதனால அந்த மாதிரி அசோசியேஷன் அண்ட் சோ மெனி அதர்ஸ். நான் வந்து சம் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். So spirituality has always been part of the whole thing. Okay. அதனால தான் when we defined the values, we said spirituality is there is no difference between you and your work. அங்கேயே அந்த அத்வைதம் வந்துடுறது. கரெக்ட். உனக்கும் உன் டிஃப்ரென்ஸுக்கும் இதுக்கும் இல்லை. ஒரு பாட்டை கேட்ட உடனே இது இன்னார் தான் மியூசிக்னு எப்படி சொல்கிறோம்? ஏன்னா அந்த பாட்டுக்கும் அந்த மியூசிக்கும் அந்த இருக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு லயம் வரணுன்ட்டு தான். வென் ஐ சே ஸ்பிரிச்சுவாலிட்டி, தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் ரிலிஜியஸ் அண்ட் பீயிங் ஸ்பிரிச்சுவல். கன்ஃபியூஷன். ஏன்னா இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் டெய்லி இந்த ஸ்லோகம் சொல்லி இது பண்ணி அது பண்ணா எல்லாம் ஆகிடும். அப்புறம் நான் சாயந்தரம் போவேன், கணக்கு வேறு மாதிரி காமிப்பேன், அதுக்கப்புறம் கிளப்பில் போய் தண்ணி அடிப்பேன். ஆல் திஸ் ஐ டூ. ஐ ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. பட் ஆனால் நான் டெய்லி பூஜை பண்ணுறேன். ஹவு டஸ் இட் ஒர்க்? இட் டசன்ட் ஒர்க். ஸோ திஸ் அ பியூட்டிஃபுல் வாட் டு சே simile to explain this. என்னன்னு கேட்டேன்னா, இட் இஸ் லைக் எ போல் வால்ட். மனுஷன் என்ன பண்ணுறான், போல் வால்ட் எதுக்குடான்னா, அந்த போலை யூஸ் பண்ணுறதே அந்த சைடு வால்ட் பண்ணணும் தான். ரைட்டு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த போலையே பிடிச்சிக்கிறான். கரெக்ட். அதை விட மாட்டேன். அதை போலை விடாமல் தொப்புன்னு இந்த சைடே விழுந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் சரி, தி ஹையஸ்ட் ஃபார்மில் ஆஃப் இதில் பக்தியில் வந்து சரண்டருன்றான். ஆமாம். அதாவது வாட் இஸ் சரண்டர்? நத்திங் பட் லூசிங் யுவர் ஈகோ. ஞானத்தில் உன்னோட உண்மையை உணரணும். செல்ஃப் ரியலைசேஷன். In our system there is no God realization. Because you are the God. Correct. Therefore it is self realization. So அதுக்கு வரணுன்றதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பெரிய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் அவன் கடைசியில் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப ஈகோவெல்லாம் பார்த்தனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ எவ்ரிதிங் will have to come. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்ததுனால அந்த இவ அசோசியேஷன் வீட்லேயும் அந்த மாதிரி, அதே மாதிரி நம்ம நண்பர்கள் குழாம், படிக்கிறதும் அதே மாதிரி. ஸோ அதனால எல்லாமே அப்படி. இன்ஃபேக்ட் ஐ எம் டூயிங் அ ஒர்க் வேர் பாரதியார், கண்ணதாசன், இவ பாட்டுக்களில் ஃபுல்லாக அத்வைத கருத்துக்கள், full spirituality is there. So இதெல்லாம் we have to bring it to the next generation. In fact என்னோட கிளாஸ் ஈவன் முந்த நாள் கிளாஸ் இருந்தது. மை கிளாஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 2 minutes of meditation. ஓகே. ஐ ஹாவ் லாட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். என்னவா இருந்தாலும் என் கிளாஸ்க்கு வந்தேன்னா நீ கண்ணை மூடின்னு இருக்கணும். ஐ கால் இட் லைக் ஹவு தோனி கோஸ் ஃபார் நெட் ப்ராக்டிஸ். நெட் ப்ராக்டிஸ் எது கிரிக்கெட்டுக்கு போகிறான், to make himself fit. Correct. Now when you come to study, you are doing intellectual work. Your net practice is meditation. Correct. And the calmness vanda da learning varum. So that is how spirituality at every stage has got intertwined. Okay. In my life. Okay. இப்போ நடுப்புற வந்து அந்த கண்ணதாசன் அண்ட் பாரதியாரை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஸ்டார்டட். அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து தீவிர அத்வைத கருத்து எது, சட்டி சுட்டதடா வந்து பாட்டில் கண்ணதாசன் சொல்லும் பொழுது
அது வந்து ஒரு ஒரு விரக்தியாக ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் சாங்ஸ்ன்றோம் சார். பியோர் அத்வைதா பிரின்சிபிள்ஸ். அதில் அந்த 4 வரியில் கண்ணதாசன் இஸ் எக்ஸ்பிரஸிங் எப்படி பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா. நமக்கு 2-3 மனசுலாம் கிடையாது, ஒரே ஒரு மனசு தான். ஹையஸ்ட் வேதாந்தா ஃபிலாசபியில் சாட்சி பாவா அப்படின்றான். ஆமாம், சாட்சி பாவம்னா நம்மளே நம்ம பார்த்துக்கிறது. நிறைய இடத்துல உபநிஷதங்களில் பார்க்கும்போது 2 பறவை இருக்கின்றன, ஒரு கடைசியில் பார்த்தா அது ஒரு பறவை தான். அதுதான் அங்கே ஃபிலாசபி. கரெக்ட். ஸோ பாதி மனதில் தெய்வம் இருந்து அடக்கலை, பார்த்து கொண்டதடா சாட்சி பாவா. மீதி மனதில் இவனோட ஆணவம் ஈகோ ஆட்டி வைத்ததடா. இப்போ ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கி விட்டதடா. ஏன்னா அது சும்மா ஃபால்ஸா வருது அந்த ஈகோ. அந்த ஃபால்ஸ் ஈகோ இந்த சாட்சி பாவா நீ ஒன்று பார்த்துனே இருக்கும் பொழுது இட் கோஸ் டவுன். மனம் சாந்தி 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 என்று அமைதி கொண்டது. இது வந்து பியோர் அத்வைத கருத்து. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி பாரதியார் நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே கரெக்ட் கரெக்ட் இல்லை அற்ப மாயைகளோ. ஸோ என்டையர் கான்செப்ட் ஆஃப் மாயா வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். சின்ன குழந்தைகளுக்கு தெய்வம் நீ என்று உணர் புதிய ஆத்திச்சூரியில் அங்கேயே அவர் சோ பண்ணிடுறார் சீட்ஸை. ஸோ இது அதை தவிர ஆல்சோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சிவவாக்கியர். ஓகே. ஏன்னு கேட்டால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சித்தர்கள்னா ஒன்றா மெடிசின் இல்லைன்னா யோகம். இதுலேயே அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தர் பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணது ஃபுல்லும் தமிழ் பண்டிட்ஸ். It was not done by people with spiritual background. I'm not saying Tamil Pandits don't have. No. But in general, அது ஒரு சித்தர் பாடல்னா ஓ அவர் பெரிய தமிழ் பண்டிதர் இல்லை, அது கிடையாது. சிவவாக்கியர் சொல்றார் சார், நட்டக்கல்லை புட்பமாக்கி நட்டக்கல்லை தெய்வமாக்கி 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ.